Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. என் பொண்ணுக்கு கேன்சர் ஒரு வருஷமா இருக்குது. ஒரு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க மதுரையில். இப்போ காப்பீடு ஏறிச்சுன்னா ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் எங்களுக்கு மிச்சமாகும். நரம்பில் வந்துருக்குது கேன்சர், காலில் வந்துச்சு, இப்போ தலையில் வந்துருக்குது. என்னை பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து தான் என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டீங்க, நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகிறதுக்கு என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ஊசி போட்டால் சரியாக போயிடும், லைட்டாக வச்சிடணும், திருப்பி பெருசாகிடும். சரின்ட்டு இங்கே சொன்னாங்க, இந்த விஜய் சார் வர்றாரு, நீங்கள் உதவி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் விஜய் சார்கிட்ட வந்து சரி உதவி கேட்கலாம்னு கேட்கலாம். 9 மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ எதுவுமே சாப்பிடல, உட்காந்துக்கிட்டே இருக்கோம். போய் கேட்குறோம், அவங்க விரட்டுறாங்க. ஆனால் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. பிள்ளைய காப்பாற்றணும், என் பிள்ளைய அழுது இப்போ வீட்டில் விட அவங்க அம்மாட்ட தான் விட்டுட்டு வந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுனால நடக்க முடியாது. இன்னைக்கு தளபதி அவர்களுடைய கல்வி விருது வழங்கும் விழாவானது திருவான்மையூரில் இந்த அரங்கத்துக்குள்ளே நடந்துட்டுருக்கு. அரங்கத்துக்கு வெளியும் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படி ஒரு தம்பதியர் காத்துட்ருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயங்களை முன் வச்சு அவர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரமாக இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். என்ன விஷயன்றது அவங்ககிட்டே கேட்கலாம். ஆனால் உங்கள் பேர்? ராசுண்ணா. ராஸ். ஆமாம். அக்கா உங்கள் பேர்? அழகம்மா. எங்கேருந்து வரீங்கக்கா? நாங்கள் பொள்ளாச்சி ஆலியார்னு சொல்லி அகதி முகாம் கேம்பில் இருந்து வர்றோம். என் பொண்ணுக்கு கேன்சர் ஒரு வருஷமாக இருக்குது. என் பெண்ணு பேர் டிலக்ஸனா, 14 வயசு தான் ஆகுது. ஒரு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் மதுரையில். தனியாரில் தான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் முதன்னு போனான். போய் அவங்க எலும்பிட்டாங்க சொல்லிட்டாங்க, கிராக் விழுந்திருக்கு, நீங்கள் கட்டு போடுங்க, சரியாயிரும் அப்படி சொல்லிட்டாங்க. 2 மாதம் கட்டு போடுங்க சரியாயிரும்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பியே நாங்கள் ஒரு 3 மாதமாக கட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம். கால் பார்த்தா பெருசாகிருச்சு. அப்புறம் போய் கேரளாவில் போய் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். எக்ஸ்ரே எடுத்து பார்க்கையில் தான் தெரியும் இந்த பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்லேயே போய் 2 ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அப்புறம் தான் இது கேன்சர்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. இது முதல்ல சொன்னாங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும், 2 லட்சம் கட்டுனா ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அடையாருக்கு போக சொன்னாங்க. எனக்கு அடையாரில் யாரும் என்ன தெரியலை. அதனால் மதுரையில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்லா பார்க்குறாங்க, அதுக்குன்னு நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி போனேன். அங்கேயும் 1 வருஷமாக பார்த்தேன். நல்லா நடந்துக்கிட்டு தான் இருந்தா. கரண்ட் வச்சா அது காலையில் கரண்ட் வைக்கவுமா என்னான்னு தெரியலை. இப்போ 6 மாதமாக நடக்க முடியாமல் போயிடுச்சு. நாங்களும் 1 வருஷமாக நகையை விற்று உதவி நிறைய பேர்த்திட்ட எங்கள் கேம்ப்காரங்களே நிறைய பேர் உதவி கொடுத்தாங்க எங்களுக்கு. உதவி அதை வச்சு நாங்கள் இப்படி அப்போ நடந்ததுனால நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயினில் வந்தோம். இப்போ 6 மாதமாகவே எங்களால் காருக்கு போக 5000 ரூபா வர 5000 ரூபா கொடுத்து அப்படியே நாங்கள் 6 மாதமாக பார்த்தோம். நம்ம பிள்ளைய பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பார்த்து காரில் கூட்டிகிட்டு போவா. அப்படி பார்த்தா போக வர ஆஸ்பத்திரி செலவோட எங்களுக்கு 20,000 ரூபா 25,000 ரூபா செலவாகிடுது. 21 நாளைக்கு ஒரு வாட்டி வர சொல்லியிருக்காங்க மருந்து போடுறதுக்கு. 21 நாளைக்கு ஒரு வாட்டி போய் மருந்து போட்டுட்டு திரும்ப 3 நாள் 4 நாள் மருந்து ஏற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப 20 நாள் கழித்து போய் மருந்து ஏற்றணும். இதனால் எங்களுக்கு காசு கொஞ்சம் ரொம்ப சிரமம். இந்த 10ஆம் தேதி வர சொல்லி செலவு இப்போ 21 நாளைக்கு ஒருக்கா போகணும். 21 நாளைக்கு ஒவ்வொரு தடவை எவ்வளோ செலவாகும்? ஒவ்வொரு தடவை எங்களுக்கு ஆஸ்பத்திரியில் விட அங்கே இப்போ காப்பீடு ஏறிச்சுன்னா ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா எங்களுக்கு மிச்சமாகும். ஒரு 6 மாதமாக ஏறாட்டினாலும் அவங்க ஒவ்வொரு வாட்டி உதவி செய்கிறாங்க. காப்பீடு அந்த மருந்துக்குன்னு காசு வாங்குறதில்ல. அப்புறம் வீட்டுக்கு வரையில் 7-8 ரூபா வேணும். ஒரு டீப்பு வாங்குவாங்க, எல்லா டீப்பும் நம்மளுக்கு ஃப்ரீயாக செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு டீப்பு நாங்கள் காசு கட்டியே போடையில் அது காப்பீடு ஒரு 6 மாதமாக ஏற மாட்டேங்குது. அவங்க 3 வாட்டி ஃப்ரீயாக போட்டு விட்டாங்க, 3 வாட்டி நாங்கள் காசு கட்டி போட்டோம். அப்படி இருந்தே எங்களுக்கு ஒரு டீப்பு நாங்கள் காசு கட்டி போட்டோம்னா 25,000 ரூபா வருது போக வர. காசு அவங்க 21 நாள் ஒரு தடவைக்கு 25,000 ரூபாய் செலவு இது. அந்த மருந்து சிட்டையெல்லாம் இருக்குது, நாங்கள் பொய்யெல்லாம் சொல்லலாம், மருந்து சிட்டை எல்லாமே இருக்குது. அந்த ஒரு ஊசி ஒன்றே 1200 ரூபா. 4 ஊசி 21 நாளைக்கு விட்டுட்டு 4 ஊசி வாங்கிட்டு போகணும், மாத்திரை மருந்து வாங்கிட்டு போகணும். அதுக்கே எங்களுக்கு 7 ரூபா 8 ரூபா ஆகுது. அப்படி இருந்து நாங்கள் காப்பீடு ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ என்ன கேன்சர் உங்கள் பொண்ணுக்கு? நரம்பில் வந்துருக்குது கேன்சர், காலில் வந்துச்சு, இப்போ தலையில் வந்துருக்குது. அது போய் நாங்கள் பெரிய ஆஸ்பத்திரியில் பார்ப்போம்மான்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பிள்ளை அழுகுது ரொம்ப. என்னை பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து தான் என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டீங்க, நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகிறதுக்கு என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி
இப்போ நான் முதல் பெரிய ஆஸ்பத்திரியில் சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு காலோட சரியாக இருக்கும், இவ்வளோ பிரச்சனையாக இருக்காது. அவங்க சொல்லிட்டாங்க கிராக் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அந்த பிள்ளை வர்றதுக்கு பயப்படுது. புள்ளையே கால்ல இருந்து தலைவிக்கு வந்திருக்கு. அதனால பயப்படுது. நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு வர பயப்படுது, அழுகுது ரொம்ப. அந்த பிள்ளையோட சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்துட்டையும் கடன் வாங்கி எல்லாம் விற்று இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் மதுரை ஆசீர்வாத ஆஸ்பத்திரியில். பார்த்தாலும் ஆனால் அந்த டாக்டர் நல்ல டாக்டர், எங்களுக்கு உதவியெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சாலும் எங்களுக்கு கார் செலவு, வீட்டுக்கு மருந்து. என்ன கட்டி கட்டி என்ன மண்டையில் தலையில ஆமாங்க. இந்த பொண்ணு தலையில் சரி இவ்வளோ கோழி முட்டை மாதிரிக்கு இருக்குங்க. ஒரு இது மாதிரிக்கு செல்லில் பக்கம் நிறைய இருக்கு. ஆமாங்க. மண்டையில் அப்படியே முட்டை முட்டையாக இருக்குதுங்க. அப்படியே பெருசாக இருக்குதுங்க, வீங்கி போயிட்டு. அது ஒன்றும் சொல்கிறது இல்லை, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்குறதுக்கு வந்து சரியாக போயிடும். ஊசி போட்டால் சரியாக போயிடும், லைட்டாக வச்சிடணும்னா திருப்பி பெருசாகிடும். பெருசாகணும் கோழி முட்டை மாதிரி பெருசாக வீங்கி. மருந்து இப்போ போட்டேன்னா என்ன சொல்றாங்க இதை பத்தி கேட்கும்போது? மதுரையில அது மருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் நல்ல பவரான மருந்து தான் நாங்கள் போடுறோம், போட்டுக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது உடனே சரியாகிற நோய் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இப்போ இங்க வந்ததுக்கான காரணம் என்ன? என்ன நடிகர் விஜய் வந்து இல்லை நாங்கள் சொந்த செல்லுலலாம் பார்த்தோம். அப்போதைக்கு ராவண சார் அவர் கேட்கலாம்னு வந்தால், ஆனால் அவர் இல்லை, அவர் அறக்கட்டளை போனால் அங்கே யாரும் இல்லையாம்மா. அங்க போனீங்களா? போனால் அவர் ஷூட்டிங் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரியலை, இங்கே யாரை பற்றி எங்களுக்கு தெரியல. அப்புறம் இதில் வந்து இங்கே ஒரு வீடு இருந்துச்சு, அங்கேயும் போனால் அங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இங்கே சொன்னாங்க, இது விஜய் சார் வர்றாரு, நீங்கள் உதவி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் விஜய் சார்கிட்ட வந்து சரி உதவி கேட்கலாம்னு கேட்கலாம். கேட்டிங்களா முன்னாடி? இல்லை, விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். காலையிலேருந்து எத்தனை மணிக்கு? 9 மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னும் நாங்கள் டீ சாப்பாடு ஒன்றுமே சாப்பிடலை. கிட்டத்தட்ட 9 மணின்னு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். டீ காஃபி எதுவுமே சாப்பிடலை, உட்காந்துட்டே இருக்கோம். போய் கேட்குறோம், அவங்க விரட்டுறாங்க. இந்த மாதிரி பொண்ணுக்கு ப்ராப்ளம் சொல்லணும், அப்போ நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. ஆனால் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. என் பிள்ளைக்கு எப்படியாச்சும் ஒரு உதவி வேணும்னு நாங்கள் கேட்குறோம். என் பிள்ளைய காப்பாற்றணும். என் பிள்ளைய அழுது இப்போ வீட்டில் விட உங்கள் அம்மாட்ட தான் விட்டுட்டு வந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுனால நடக்க முடியாது. நான் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு 24 மணி நேரம் நான் தான் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்து நான் விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம பிள்ளைய சரி பண்ணணும், நம்ம எங்கேயாச்சும் என் அலைஞ்சு திரிஞ்சாச்சும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அப்புறம் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க என் பொண்ணை காப்பாற்றுங்க. ஒரே பொண்ணு அவங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு. இன்னொரு பொண்ணு 8வது படிக்கிறா, நிஷாந்தினின்னு சொல்லி. இந்த பொண்ணு 10வது இந்த வருஷம். ஆனால் பாசனம் போட்டாங்க, நடக்க முடியாது, அதனால ஸ்கூல் போக முடியாது. இப்போ தைரியமாக தான் இருப்பாள் அந்த பொண்ணு. என்ன இனி பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்க்காதீங்கன்னா பயப்படுறதுக்கு காரணம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க கிராக் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு காரணத்தினால அந்த பிள்ளை பயப்படுது. இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு பெரிய ஆஸ்பத்திரி போனதுனால தானே, இல்லாட்டினா எங்களுக்கு காலோட ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணியிருப்பாங்களாம்மா. நாங்கள் லேட்டாக கூட்டிகிட்டு போனோம். எங்களுக்கு இந்தமாரி நோயை பற்றி எங்களுக்கு தெரியாது, யாருக்கு வந்ததும் இல்லை, நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை. இந்த பிள்ளைக்கு தான் முதல் வந்திருக்குது, எங்களுக்கு தெரியாது யார். நாங்கள் போய் அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு எங்களுக்கு இங்கே மெட்ராஸில் ஒருத்தங்க கூட எங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்து நாங்கள் பிள்ளைக்காண்டி கேட்கலாம்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தங்களாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த தம்பி தான் சொல்லிச்சு, நாங்கள் போயிட்டோம், இவ்வளோ நேரம் நின்னோம், யாரும் உதவி செய்யலை, சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைய வேற தனியாக விட்டுட்டு வந்துட்டோம்னு போனோம். அப்போ அந்த தம்பி சொல்லிச்சு, வாங்க யார்கிட்டயாச்சும் நான் சொல்லி உங்களுக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால தான் திரும்ப வந்து இப்போ வீடியோ எடுத்து போடலாம். இந்த அண்ணாக்கள் தான் வந்து என்னை கூட்டி வந்தாங்க, மீடியாவுக்கு பேசலாம் வாங்க, மீடியாவுக்கு போட்டு விட்றேன், நீங்கள் வாங்க பேசிக்கலாம். அவங்க இப்போ போட்டு விட்றாங்க மீடியாவுக்குள்ள, உங்களுக்கு சலுகை செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ நேரமா நீங்க காத்துட்டு இருந்தீங்க? அவங்க சொன்ன மாதிரி 5 மணி நேரமா டீ காஃபி கூட எதுவுமே? 9 மணிலேருந்துங்க 5 இப்போ இன்ன வரைக்கும் ஒன்றும் குடிக்கலைங்க. ஒன்றும் அப்படியே தான் என்ன நிற்கிறோம். சொல்றாங்க? கேட்டதுக்கு அவங்க விரட்டி விட்றாங்க, போலீஸ்காரங்களும் அந்த இவங்களும் 2 பேரும் விரட்டி விட்றாங்க. நாங்கள் எல்லா கேட்குறதுக்கு ரிப்போர்ட்டையும் காமிச்சோம், எல்லா ரிப்போர்ட்டும் காமிக்கிறான், மருந்து சிட்டையும் காமிக்கிறான். எங்கள் பொண்ணு இப்படி கிடக்குது, சின்ன பொண்ணு தான், படிக்கிற பொண்ணு தான், எங்களுக்கு உதவி வேணும், எங்களுக்கு காசு வசதி இருந்தால் கூட நான் இவ்வளோ தொலைக்கு வரணும், என் பிள்ளையை காப்பாற்றணும். அதுக்கு ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஏன்னா அந்த பிள்ளையை பார்க்க எங்களால் ஒன்றும் சாப்பிட முடியல, நிம்மதியாக 1 வருஷமாக நிம்மதியாக இருக்கவும் முடியல.
அப்படியே வரையில் அழுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அம்மா வீட்டில் நாங்கள் கேம்ப்காரங்க தான். ஆனால் நாங்கள் வீடு இருந்துச்சு. வாடகையெல்லாம் கட்ட தேவையில்ல. இப்போ நாங்கள் கோட்டூர் முகாமில் இருந்தோம். அங்கே 2 வருஷமாக வீடை இடிச்சிட்டு இப்போ வாடகை வேறு நாங்கள் 2 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கோம். 2.5 வருஷமாக இப்போ தான் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ கட்டி கொடுத்து ஆலியார் போக சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2.5 வருஷமாக வாடகை வீட்டில் வேறு இருக்கிறோம். இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம்னா கரண்ட் வரல ஆலியாரில். இல்லாட்டி நாங்கள் ஆலியார் வீட்டுக்கு கேம்ப்க்கு வீட்டுக்கு போயிருப்போம். அங்கே நாங்கள் இங்கே இருக்கிறனால வாடகை கட்டுறதா வீட்டு செலவு பார்க்குறதா இல்லை ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாது. 700 தான் சம்பளம். அதை வச்சு வாடகையும் கட்ட முடியல, வீட்டு செலவு ஓட்ட முடியல, பிள்ளைக்கு வைத்தியமும் பார்க்க முடியல. இருந்தாலும் 21 நாளைக்கு சார் சொன்ன டேட்டுக்கு நாங்கள் போய் மருந்து போட்டுருவோம். யார்கிட்டயாச்சும் கடை வாங்கியாச்சும் பிச்சை எடுத்தாச்சும் கேம்புக்காரங்கிட்டலாம் ஒவ்வொருத்தங்கிட்ட கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு இப்போ அந்த 21 நாளைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக ரொம்ப இதுவரையும் செஞ்சாங்க. ஓயாமல் அவங்ககிட்ட போய் கேட்க முடியாதுன்னு தான் நாங்கள் இங்கே வந்து உதவி கேட்டுருக்கலாம்னு வந்திருக்கோம். அண்ணா உங்களுக்கு என்ன வேலைண்ணா? எனக்கு பெயிண்ட் வேலை இருக்குது. கொஞ்சம் ஒரு நாளைக்கு இருக்குங்க. அப்புறம் கட்டுற வேலைக்கு தான் போவேன். 600 கொடுப்பாங்க. அதான் வச்சு வீட்டு பார்த்துக்கிறது, ஆஸ்பத்திரி பார்த்துக்கிறது. அப்பயும் முடியலை. அப்பயும் உங்களோட ஒரு நாள் வருமானன்றது 600 ஆமாங்க. அப்புறம் எப்படி 21 நாளுக்கு ஒரு தடவை 25,000 இல்லையா? ஆமாங்க. அது எப்படி சமாளிக்க முடியும்? நாங்கள் நிறைய பேர் உதவி ஏதோ உதவி கேட்டிருந்தோம். அது உதவி செஞ்சாங்க. கேம்புக்காரங்க உதவி செஞ்சாங்க. அப்புறம் 2 பவுன் என்ன எவ்வளோ நகையெல்லாம் 2 செலவு? பவுன் இருந்துச்சு வச்சுருந்தேன். அம்மாடு போட்டாங்க. அந்த 2 பவுனு 80,000 ரூபாய்க்கு விற்றான். அதையும் பார்த்தேன். அப்புறம் அம்மாவோட கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. அக்கா, அப்புறம் இவங்க அண்ணன் தம்பி, அப்புறம் கேம்ப்காரங்க, இவங்க நிறைய பேர் கேம்ப்காரங்களாம் உதவி செஞ்சாங்க. அந்த காசை வச்சு இவ்வளோ நாள் ஓட்டுனோம். அப்புறம் ஒவ்வொருத்தங்க அந்த கார்காரங்க இருக்காங்க. அவங்க கார்காரங்க அங்கே எங்களுக்காண்டியே கொஞ்சம் கம்மி பண்ணி வருவாங்க. ஆனால் வேற ஒருத்தங்க நிறைய பேர்த்திட்ட கேட்டால் 6,500 இப்போ ஆலியார்லேருந்து மதுரை வரணும்னா 6,500 அப்படி கேட்குறாங்க. ஆனால் அந்த அண்ணா எங்கள் பிள்ளைய பார்த்துட்டு 4,000 4,500 கேட்குறாங்க. அப்படி இருந்தே 9,000 10,000 வருது. வந்தாலும் நாங்கள் எல்லாம் விற்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் வந்து நின்று இருக்கீங்க? ஏன்னா இப்போது விஜய் அவர்கள் வந்து உள்ளே வந்து மாணவ மாணவியருக்கு வந்து காலையிலேருந்து விருது வழங்குற நிகழ்ச்சியில் இருக்கார். இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனாலும் என்ன ஒரு நம்பிக்கையில் இங்கே நிற்கிறீங்கன்னா என்ன தேவை அப்படின்னு? எனக்கு என் பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு எங்களுக்கு நாங்கள் சாப்பாட்டு செலவுக்கு எங்கள் செலவுக்கு ஒரு பைசாவோட வேணாம். என் பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு மட்டும் கொடுத்தாலே யாராச்சும் உதவி பண்ணாங்கன்னா நல்லதாக இருக்குது. மற்றபடி எங்களுக்கு வீட்டு வாடகை, எங்கள் சாப்பாடு செலவு, எங்கள் போக்குவரத்து செலவு இது எதுவுமே எங்களுக்கு 1 ரூபாவோட அவங்க தரணும். என் பிள்ளை ஆஸ்பத்திரி செலவுக்கு மட்டும் உதவி செஞ்சாங்கனாலே எங்களுக்கு போதும். நாங்கள் இது வரைக்கும் என் பிள்ளை இப்படி வருத்தம் வராத முன்னுக்குன்னு நாங்கள் போய் யார்கிட்டையும் இது வரைக்கும் 1 ரூபாவோட நாங்கள் கேட்டதும் இல்லை. என் கேம்புக்குள்ளே நாங்கள் இருந்தோன்னு 1 ரூபாவோட யார்கிட்டையும் வாங்கினதும் இல்லை. ஆனால் என் பிள்ளைக்கு இப்படி வருத்தம் 1 வருஷமாக நாங்கள் ரொம்ப எல்லாத்துட்டையும் ஒவ்வொருத்தட்டையாக போய் கேட்குறது, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. அவங்களும் ஒரு 1,000 2,000 என்ன சொல்கிறாங்க? ஒரு கட்டத்து வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்கிறாங்க? அதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க. யாராக இருந்தாலும் ஒருத்தங்க 1,000 ஒருத்தங்க ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தங்களாம் 10,000 கொடுத்தாங்க. ஓயாமல் அவங்க நம்ம செய்ய மாட்டாங்கல்ல, ஒரு வாட்டி தான் செய்வாங்க. அதை வச்சு நாங்கள் இத்தனை 1 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்புறம் அது இன்னைக்கு காசு எங்கிட்ட சுத்தமாக இல்லை. இப்போ 10ஆம் தேதி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம். 10ஆம் தேதி இதில் கொடுத்துருக்காங்க, தேதியோடு அதில் இருக்குது. 10ஆம் தேதி ஆஸ்பத்திரிக்கு போகணும். காசு இல்லைன்னு தான் நான் இப்போ பிள்ளைய தனியாக இருந்தாலும் இருக்கட்டும். உங்கள் அம்மா வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க. அவங்க பிள்ளையெல்லாம் இப்போ கண்ணு கொஞ்சம்லாம் தெரியாது. இருந்தாலும் சின்ன பிள்ளையும் ஸ்கூல் போகாமல் அக்காவை பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கோம். நடக்க முடியாது. எந்திரிச்சு நான் தான் தூக்கி உட்கார வைக்கிறது, பாத்ரூம் எல்லாமே நான் தான் செய்கிறேன். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கொஞ்சம் நடப்பா. ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தாங்க? ஸ்கூல் போய்கிட்டு தான் இருந்தா. போன வருஷம் வரையும் போனான். இந்த வருஷம்தான் போகல. இப்போ 9வது வரையும் 9வது 2 மாதம் போனான். அப்புறம் போகலை. அப்போ பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 10வது போட்டாங்க. டிலக்ஷனா 10வது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பொண்ணுனால நடக்க முடியாது. படுத்த படுக்கையே தான் இருக்கேன். நான் தான் வீல் சேரில் ஒருத்தங்க வாங்கி கொடுத்தாங்க. அந்த வீல் சேரில் தான் உட்கார வைக்கிறது, எல்லாம் நான் தான் தூக்கி உட்கார வைக்கிறது எல்லாமே. நான் ஒருத்தங்க மட்டும் இருந்தாத்தே இந்த பொண்ணை பொண்ணுக்கு தான் வருத்தம். இந்த பொண்ணு தானே நான் என் கவலையை கற்றுக்கிட்டேன்னா. நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் எனக்கு கண்ணீர் விழுகணும். அந்த ஆஸ்பத்திரி மருந்து பட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால தான் நாங்கள் காசு உதவிக்காண்டி வந்திருக்கோம். எங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்கன்னு கேட்குறதுக்காண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா என் பொண்ணுக்கு இல்லை டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கக்கா? இவ்வளோ தொகை இருந்தால் இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? என்னன்னு சொல்கிறாங்க? சொல்லலை.
மருந்து மட்டும் 21 நாளைக்கு போட்டு விட்டுட்ருக்காங்க. நான் அப்புறம் வேறு ஒன்றும் சொல்லலை. பார்க்கலாம், இப்போதைக்கு ஆப்ரேஷன் வேணாம், கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ தலை நிறைய இடத்துல இருக்கிறனால ஆப்ரேஷன் பண்ணால் மருந்து ஹெவியான மருந்தே போடுறாங்க, பவரான மருந்து. அது போட்டால் கொஞ்சம் கட்டி கம்மியாயிடும். அது டைம் வந்துச்சுன்னா அப்புறம் கட்டி கொஞ்சம் பெருசாயிடும். அப்புறம் மருந்து போட்டோம்னா சரியாயிடும். சாரும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்ல மருந்தாக தான் உங்களுக்கு போடுறோம், நல்லா பவரான மருந்து தான் போடுறோம். இதுக்குன்னு ஃபேமஸான டாக்டர், அந்த மதுரை ஆசீர்வாதம்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரி, அதுக்குன்னு ஃபேமஸான டாக்டர். இங்கே சென்னைக்கோட சனி ஞாயிறுக்கு அவர் வருவாராம்மா. அதனாலேயே அந்த ஆஸ்பத்திரி எவ்வளோ செலவுனா நம்ம பிள்ளைய உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி தான் நாங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் இப்போ சென்னைக்கு வந்து இங்கே வந்து உதவி கேட்கணும்னு வந்து. கேட்கலாம்னு வந்திருக்கோம். இங்கே யாருமே எங்களுக்கு இல்லை, யாரும் தெரியாது எங்களுக்கு. அப்படி இருந்து நாங்கள் காலையில் எங்கள் அம்மா அவங்க யார் போவானோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் மனசு கேட்கல, என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படி சொல்லி ஒரே காரணத்துக்காண்டி நாங்கள் காலையில் நான் 4 மணிக்கு ட்ரெயினை விட்டு கீழே இறங்குனதே அங்கே போயிட்டு அறக்கட்டளை போயிட்டு இப்படியே போயிட்டு அப்படிங்கன்னு சொன்னாங்க. இப்போ இல்லை என்ன பில்லுண்ணா இதெல்லாம் இதெல்லாம் ஆஸ்பத்திரியில் வாங்கின பில்லு, இதெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு மாத்திரை. மதுரை. ஆமாம் ஆமாம், மதுரையில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தில். 10ஆம் தேதியில் வரணும்னு போட்டுப்பாங்க. இந்த இதெல்லாம் வாங்கினது இதெல்லாம் தேடி இன்னும் நான் இன்னும் இருக்குண்ணா. அந்த தேதிக்கு போ. இவ்வளோ வாங்கினதுங்க ஆஸ்பத்திரியிலேருந்து பார்த்தது. அப்புறம் இந்த துண்டு இது ஒவ்வொரு மாதத்துக்கான ஒரு பில்லா? இல்லை போய் வழி எடுக்க இல்லாமல் ஒரு வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்க மருந்து. இது போய் 20 நாளைக்கு 21 நாளைக்கு வந்திருக்கு. இது ஹெவியான கேன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் 100 மடங்கு படவுனா இது 1000 மடங்கு நரம்பில் வந்திருக்காம்மா காலில். அதனால் கொஞ்சம் ஹெவியாக தான் பரவும். ஆனால் மெதுவாக தான் குணமாகும், மெதுவாக தான் குணமாகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மருந்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். 20 நாளைக்கு ஒரு வாட்டி போய்கிட்டு மருந்து போட்டுட்டு வந்துடுறது. அப்போ இது எல்லாமே அங்கே பார்த்தது தானா? இது மதுரையில் பார்த்தது. இது கோயம்புத்தூரில் எங்களுக்கு இதுவும் கேன்சர் தெரியாது. அப்போதைக்கு ஒரு டாக்டர் எழுதி கொடுத்தா. இது வலிக்கு போடுற மாத்திரை. எது? இது வந்து வலிக்கு போடுற மாத்திரை. பொண்ணுனால வலி தாங்க முடியாது, தலையிலலாம் வலி வந்தால் தாங்க முடியாது. அந்த வலி மாத்திரை போட்டால் தான் கொஞ்சம் வலி இல்லாமல் இருப்பா. இப்போ கோரிக்கைன்றது என்ன, அது மட்டும் சொல்லுங்களேன் சேர்ந்து. பண உதவி யாராச்சும் என் பிள்ளைக்கு வைத்திய செலவுக்கு மட்டும் உதவி செஞ்சாங்கன்னா போதும். மற்றபடி எங்களுக்கு எங்கள் செலவுக்கோ இல்லை எங்கள் சாப்பாடு செலவுக்கோ நாங்கள் அதிலேருந்து யாரும் கொடுத்த காசுலேருந்து நாங்கள் இது வரைக்கும் 1 ரூபா எடுக்க மாட்டோம். என் பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு மட்டும் கொடுத்தாலே போதும். எங்களுக்கு இந்த நடக்கிற வரையும் கொடுத்தாங்கனாலும் கூட நாங்கள் நடந்துருச்சுன்னா நாங்கள் சம்பாரித்து நாங்கள் பார்த்துக்குவோம். அந்த கார் செலவு எங்களுக்கு ஜாஸ்தி ஆகாது. இப்போ கார் செலவு எங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. மருந்து செலவு கூட நாங்கள் ஒரு வேலைக்கு எங்களுக்கு செலவு 8000 போகுது போயிட்டு வர்றதுக்கு, காருக்கு மட்டும். எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குண்ணா. அதனால என்ன பண்ணுறேன்னு தெரியல எனக்கு. இப்போ அந்த 2 பொண்ணுங்க சொன்னீங்களே, இப்போ இந்த பொண்ணு பெரிய பொண்ணு இல்லையா? அவங்க படிப்பில் எப்படி? நல்லா படிப்பா. அங்கே ஸ்கூலில் இப்போ கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ ஸ்கூல் வர்றான்னு. ஆனால் இருந்தால் நடக்க முடியாது, எப்படி அனுப்புறது? நம்ம பிள்ளை உயிரோடு இருந்தால் எனக்கு போதும்னு மட்டும்தான் ஒரு கவலை. அம்மா என்னை நான் பெரியாஸ்பத்திரிக்கு போனால் என்னை கொன்றுமா அப்படின்னு சொல்லி பேசுது. இது போட்டா பார்த்தீங்கன்னா இந்த போட்டாவில் இருக்கிறதுக்கு இப்போ இப்படி இருக்குது. அந்த பிள்ளையை பார்க்க நம்மளுக்கு ரொம்ப எவ்வளோ வருத்தமாக இருக்குங்க. அந்த பாப்பா வந்து இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது, வலிக்குது அப்படின்லாம் சொல்லி. நான் இல்லாமல் இருக்க ஒரு நாள் கூட நான் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். ஒரு அரை மணி நேரம் கூட இருக்க மாட்டான். அப்படி இருந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். அப்போயும் நான் வரையில் ஒரே அழுக, அம்மா நீ போகாதம்மா அப்படின்னு சொல்லி ஒரே அழுக. ஏன்னா இவருக்கு ஒன்றும் தெரியாது, எந்த இடம் போகிறது வாசிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. நானாச்சும் கொஞ்சம் பேசுவேன், இவருக்கு அவ்வளவா பேச தெரியாது. அது ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான் நான் வந்தோம். இப்போ தான் அவங்கள விட்டுட்டு வந்திருக்கீங்க உங்கள் பொண்ணு? இப்போ 1 வருஷமாக நான் எங்கேயுமே போக மாட்டேன், வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். ஒன்றுக்கு எங்கேயுமே சந்தைக்கு போய் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். எங்கேயுமே யார்கிட்டையும் விட்டுட்டும் போக மாட்டேன், யாரை நம்பி விட்டுட்டு போக மாட்டேன். நான் மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா நான் மட்டும்தான் அந்த பிள்ளை பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா ட்ரெஸ் மாற்றணும் எல்லாம் பார்க்குறதுக்கு வேற ஒருத்தவங்களை விட மாட்டோம். இல்லை இங்கெல்லாம் காமிச்சு அனுமதி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? இங்கெல்லாம் வரக்கூடாதுமா, வீட்டுக்கு வேணால் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டு எங்கே இருக்குன்னு தெரியாது. வர்றதுக்கே ஆட்டோவுக்கு 500 ரூபா. அது வேறு எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. 500 ரூபா வாங்கிட்டாங்க. காசு நாங்கள் கொண்டு வந்ததே 2000 ரூபா கொண்டு வந்தோம்.
அதான் ஆஸ்பத்திரிக்கு வச்சுருந்த காசுலேருந்து 2000 எடுத்துகிட்டு வந்து 2000 வேலைக்கு போனார். அந்த காசு ஆஸ்பத்திரிக்கு வச்சுருந்தோம். அதை கொண்டு வந்து இப்போ இங்கே செலவழிச்சிட்டு போனோம். போகலே ரொம்ப கஷ்டமாக தான் போனோம். வீட்டில் இருந்திருந்தாலும் 2000 இப்போ ஆஸ்பத்திரி செலவுக்கு ஆயிருக்கு. இங்கே வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போனோம். அப்போ தான் இந்த தம்பி கூப்பிட்டு, வாங்கக்கா நான் வீடியோ இது போட்டு விட்றேன், உங்களுக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துச்சு இந்த தம்பி. புரியுதுங்கக்கா, வருத்தப்படாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. நிச்சயமாக அதனால் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய குழந்தைக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சிரமப்படும் போது நிச்சயமாக அதுக்கு பலன் கிடைக்கும். சீக்கிரமாக அந்த குழந்தை வந்து நலமாகி வருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.